லட்சுமி வித்யா நிகேதன் பள்ளியினுடைய 42வது கிராஜுவேஷன் செரமனி இங்கே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அம்பை மூத்த வழக்கறிஞர், சட்ட நிபுணர், பல அற்புத சாதனைகளை எல்லாம் புரிந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற உயர்திரு வழக்கறிஞர் திரு செல்வராஜ் அண்ணாச்சி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, இந்த பள்ளியின் தாளாளர் உயர்திரு திலீபன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, இங்கே பணிபுரிகின்ற அத்தனை அலுவலர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இங்கு பங்கு கொள்வதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுடைய சீருடையை பார்க்கும்போது நான் இன்றுதான் பார்க்கின்றேன், பள்ளியினுடைய நிறங்களும் கட்டிடத்தினுடைய நிறங்களும் மாணவர்களுடைய சீருடைய நிறங்களும் எல்லாம் ஒருங்கே அமைந்து இந்த பள்ளியினுடைய தன்மை இந்த சமூக மக்களுக்கு தெரிய வேண்டும், தெரிய வரும் என்ற நிலையில் மிக அற்புதமாக செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே நான் இந்த ஒரு 25 வருடத்திற்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷன் இங்கே வந்திருந்தேன். அப்போது நான் இந்த கல்லூரிக்கு வந்து ஒரு 10 வருட காலத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்திருந்தேன். அப்போது மிக இவ்வளவு எல்லாம் சிறப்பாக இல்லை. இப்போதான் வரும்போது பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இது பெரிய ஒரு இராணுவ பயிற்சி மையம் போன்று விரிந்த பரந்த மைதானத்தை கொண்டு மிக அற்புதமான கட்டிடங்களை எல்லாம் கொண்டு பல வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா வகையிலுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து திறமைகளையும் மாணவர்களுக்கும் பயின்று கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இப்போது நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற உயர்திரு திலீபன் சார் அவர்கள் மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார். இஸ் எ டைனமிக் பர்சனாலிட்டி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக இந்த பள்ளி மிக குறுகிய காலத்தில் நாடு போற்றும் ஒரு பள்ளியாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. மிக ஆர்வமாக இந்த கல்லூரியுடைய தன்மையை உயர்த்த வேண்டும் என்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அறிமுகம் எனக்கு 2 நாட்கள் முன்னுதான் அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. மூத்த வழக்கறிஞர் அண்ணாச்சி செல்வராஜ் அண்ணாச்சியின் மூலமாக தான் இந்த பழக்கமும் நட்பும் கிடைத்தது. வந்து பார்க்கும் போதே குறுகிய நேரத்தில் அவருடைய திறமையையும் அந்த செயல்பாடும் நிர்வாகமும் மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஏரியாவிலே எல்கேஜி கிண்டர் கார்டன் இதில் எல்லாமே இதனுடைய ஸ்ட்ரெங்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 100, 120, 90 என்ற அளவில் கூட்டி இருக்கிறார்கள் என்றால் இது சாதாரண காரியம் அல்ல. இது ஒரு பெரிய திறமை என்பதை, நிர்வாக திறமை என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மிக அற்புதமான ஒரு பள்ளியாக மேலும் மேலும் வளர வேண்டும். இது ஒரு கல்லூரியாக மாற வேண்டும். ஒரு இங்கே படித்து சிறு குழந்தை முதல் ஒரு வேலை பருவத்திற்கு செல்லும் வரை இதே மைதானத்தில் படித்து தன்னுடைய திறமையை வளர்த்து மூத்த வழக்கறிஞர் சீஃப் கெஸ்ட் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்த உலக அளவிலே நம்முடைய மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள், நல்ல பதவியில் இருக்கிறார்கள் என்று இந்த வையகம் போற்ற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பள்ளியினுடைய நிலை மேலும் மேலும் வளர்ந்து படித்தால் இந்த பள்ளியில் படியுங்கள், உங்களுக்கு அனைத்து திறமைகளையும் வளர்ப்பதற்கு ஒரு
ஒரு இடமாக பொக்கிஷமாக அமையும் என்று சொல்லுகின்ற அளவிலே இது வளரும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கின்றன. இந்த பள்ளியை வளர்ப்பதற்கு முதல் ஆரம்ப காலத்திலிருந்தே இதற்கு வித்திட்டவர் நமது மூத்த வழக்கறிஞர் அண்ணாச்சி செல்வராஜ் அவர்கள் மிக மிக அருமையாக திட்டங்கள் தீட்டி இவ்வாறு செயல்படுங்கள் என்று சொல்லி அந்த அளவிற்கு பாடுபட்டவர்கள். அவர்கள் சாதாரணமாக ஒரு வக்கீலாக மட்டுமில்ல, இந்த சமூகத்திற்கு செய்கின்ற சில பணிகளை தன்னார்வமாக கொண்டு தன்னுடைய சுயநலத்தை எதுவே பார்க்காமல் பொதுநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகின்ற மாமனிதர் என்று சொல்லுவதை விட மாமன்னர் என்று சொல்லுவது சால பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன். அண்ணாச்சி அவ்வளவு சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க. அது தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல, எனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. எனக்கு பல இடங்கள்ல ஒரு காட் ஃபாதராக, எனக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு காட் ஃபாதராக அண்ணாச்சி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவளுடைய ஆயுள் 120 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அந்த அளவிற்கு மிக எளிமையாக, எந்தவித ஒரு ஆடம்பரமும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வயதிலும் செயல்பட்டுக் கொண்டு எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாமன்னர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வளர்ச்சியில் பல வழியில் அவர்கள் என்னை உயர்த்தி இருக்கின்றார்கள். பல மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு கல்வி, வழக்கறிஞராக மாறுவதற்குள்ள கல்வியை அவங்க நிறைய செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர் இருக்கின்ற வழக்கறிஞர்களே மிக மிக சீனியர் அட்வொகேட் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். பல இன்னும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. சிறு குழந்தைகளாக இருப்பதனால பிள்ளைகளுக்கு தூக்கம் வந்துடும். இருந்தாலும் 1-2 கருத்துக்களை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற மாணவர்களுக்கு இது சில காரியங்கள் நமக்கு சொல்வது அது புரிகின்ற நிலைமையில் இருக்க மாட்டார்கள். அதனால் வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்வதற்கு, இது பெரிய அறிவுரை ஒன்றுமில்லை, இது அன்றாட வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டிய சில கடமைகளை இங்கே எடுத்துரைக்க ஆவல் கொண்டுள்ளேன். அதாவது மனிதனாக வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் மனிதன்தான். மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை மனிதன் பின்பற்ற வேண்டும். அதற்கு அடிப்படை கருவி என்னவென்றால், பண்பு என்னவென்றால் பணிவு. எந்த ஒரு மனிதனுக்கு பணிவு ஏற்படுகின்றதோ அங்கு அவனுக்கு வாழ்வு உயரும். பணிவாக செயல்படுகின்ற எந்த செயலும் தோல்வியுற்றதாக சரித்திரம் இல்லை. ஆனால் பணிவு என்பதை இந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். பணி வரும்போது நிச்சயமாக உயர்வு வரும். உயர்வு வரும்போது நிச்சயமாக துணிவு வரும். இதை நீங்க அனுபவபூர்வமாக நீங்க செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய குழந்தை இந்த சமுதாயத்தில் பேரெடுக்கின்ற ஒரு குழந்தையாக, இந்த குழந்தையினுடைய பெற்றோர் என்று குழந்தைகளை வைத்து உங்களுடைய பெயர் இந்த வையகம் போற்றும் அளவிற்கு உயர்வை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு காண்பிக்க வேண்டிய முக்கியமான அன்பை செலுத்துவதற்கு எவன் ஒருவன் தவறுகின்றானோ அவன் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் உயர முடியாது, சாதனை படைக்க முடியாது. ஸோ அன்பை வளர்ப்பதற்கு மிக மிக முக்கிய கருவியாக நாம் எடுத்துக்கொண்டு அன்பை செலுத்தி அந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு நீங்கள் குழந்தைகளுக்கு அன்பு காமித்து எவ்வாறு மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை இந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுப்பதற்கு, பயிற்றுவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்கின்றேன். அதுக்கு பிறகு இத்தனையும் வரும்போது சொல்வன்மை அதிகரிக்கும். ஒருவன் எந்தவித தவறும் செய்யாமல் ஒருவன் நல்ல ஒரு அறநிலையை பெற்றிருப்பானால் அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அனைத்தும் சொல்வன்மையாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மாணவர்களாகிய நாம் பேசும்போது, மாணவர்கள் மட்டுமல்ல மனிதராக நாம் இருக்கும்போது பேசுகின்ற பேச்சில் தெளிவு 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 இருக்க வேண்டும். மிக தெளிவான வார்த்தை,
தெளிவான வார்த்தைகள் இல்லை என்றால் நம்முடைய வளர்ச்சியை பாதிக்கும். அது மிகப்பெரிய பிழையை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டு, பாண்டிய மன்னனுடைய பேச்சு கொண்டு வா என்று சொன்ன சொல் கொன்று வா என்று மாறியதால் கோவலனை கொலை செய்யப்பட்டார். கண்ணகி மதுரையை தீ வைத்து எரித்தாள். அப்போது சொல்வன்மையில் சொல்வதை தெளிவாக பேசி சொல்வன்மையை மிக முக்கியமான ஒரு கருவியாக மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் எதையும் எதிர்கொள்கின்ற ஒரு திறனை பிள்ளைகளுக்கு சிறு வயது முதலே நாம் ஏற்படுத்த வேண்டும். எதிர்கொள்ள பயந்து பிள்ளைகள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. சைக்கிள் மிதிக்கிறாங்களா மிதிங்க, பைக்கில் போகிறீங்களா போங்க, ஆனால் கரெக்டாக போங்க, அப்படி நீங்கள் அறிவுரை செய்ய வேண்டும். அப்போது சிறு குழந்தை முதலே பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் ஒரு தொலைநோக்கு பார்வையில் நீ எவ்வாறு வர வேண்டும், நீ படிப்பதனுடைய நோக்கம் என்ன, எவ்வாறு படிக்க வேண்டும், மற்றவர்களை கம்பேரிசன் பண்ண வேண்டும். மற்றவன் அந்த பையனை பாரு, அந்த மாணவனை பாரு, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறான், யூனிவர்சிட்டியில் சயின்டிஸ்டாக இருக்கிறான், இப்படிலாம் சொல்லுகின்ற அளவுக்கு அவனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு மிக மிக அவசியம். மனம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் மனம் முக்கியம். அந்த மனமானது மிக தெளிவாக இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை முன்னேறி செல்வதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதாவது ஒரு மனிதன் வாயில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தைரியமாக பேச வேண்டும் என்றால், உரக்க பேச வேண்டும் என்றால், அவனுக்கு எந்தவித பொய்யும் இல்லாமல் கரெக்டாக செய்வாரானால் வாயிலிருந்து அவனுடைய பேச்சு மிகப்பெரிய தைரியமான வார்த்தைகள் வருவதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் இங்க போதும் என்று சொன்ன காரணத்தினால் இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் தூங்குகின்ற தருவாயில் இருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த பள்ளி மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெருமைக்குரிய இந்த லாவணி பள்ளிக்கூடத்தின் இந்த கிராஜுவேஷன் டே விழாவில் தலைமை பொறுப்பினை ஏற்று அருமையான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளி ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை இதன் வளர்ச்சியில் தனி பங்கு வகித்த வழக்கறிஞர் அண்ணாச்சி செல்வராஜ் அவர்களே, பேராசிரியராக இருந்து முதல்வராக முன்னேறி இன்று தொழிலதிபராக மாறியிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் நண்பர் பேராசிரியர் மோனி அவர்களே, இந்த பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் பணிபுரிகின்ற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தண்ணி குடித்ததுனால அதிக நேரம் பேசுவேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது என்னோட தொண்டை பிரச்சனை. பல மேடைகளில் பேசுகின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருந்தாலும் கூட எந்த மேடையில் எந்த இடத்தில் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதை கணித்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக உங்களை எந்த வகையிலும் சோதனைக்கு ஆளாக்க மாட்டேன் என்ற உறுதியோடு ஒரு சில நிமிடங்களில் எனது உரையை முடிக்க நினைக்கின்றேன். இன்று எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கி இருக்கின்ற
இந்த பள்ளியின் தாளாளர் அன்பு தம்பி திலீபன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதோடு அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் ஆரம்பத்திலே வைத்துக் கொள்ளுகின்றேன். எனக்கு இன்று ஒரு 5 நிமிடம் அவர்கள் கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பள்ளியில் வருகின்ற காலங்களில் இது போன்ற மேடைகள் தேவையில்லை. இது போன்ற விழா போன்ற ஏற்பாடுகள் எதுவும் தேவையில்லை. ஒரு வகுப்பறையில் 30 நிமிடங்கள் மாணவர்களுக்கு மோட்டிவேட் செய்கின்ற அளவிற்கு ஒரு வாய்ப்பினை வருகின்ற காலங்களில் அன்பு தம்பி தாளாளர் திலீபன் அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இதற்கு முன்னாள் முதல்வர் பேராசிரியர் மோனி அவர்கள் பல தடவை எனக்கு அதுபோன்ற வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். இன்று நாம் நினைப்பதை பேசுகின்ற வாய்ப்பு நிச்சயமாக எவருக்குமே இங்கு கிடைப்பதில்லை. நீங்களும் அதை விரும்புவதில்லை. எனவே தொண்டாக செய்ய வேண்டிய பலவும் தொழிலாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற காலம். தொண்டாக செய்ய வேண்டிய மருத்துவம் இன்று தொழிலாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொண்டாக செய்ய வேண்டிய ஆன்மீகம் இன்று தொழிலாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொண்டாக செய்ய வேண்டிய அரசியல் இன்று தொழிலாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொண்டாக செய்ய வேண்டிய கல்வி இன்று தொழிலாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை 42 ஆண்டுகள் இந்த பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மற்ற பள்ளிகள் போன்று ஒரு சாதாரண பள்ளியாகத்தான் சமீப காலங்கள் வரை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது சில வருடங்களாக இந்த பள்ளியின் ஆட்சி முறையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த பள்ளியின் வளர்ச்சி அபரிவிதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியின் கட்டணம் கூட மிகவும் குறைவாக இருப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன். அதுபோன்று இங்கே பணிபுரிகின்றவர்களுக்கு நிறைவான ஊதியம் வழங்கப்படுகின்றது என்பதையும் நான் கேள்விப்படுகின்றேன். ஆக இங்கே கல்வி தொழிலாக செய்யப்படவில்லை, தொண்டாக செய்யப்படுகின்றது என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த பள்ளியின் தாளாளர் அன்பு தம்பி திலீபன் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 42 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற இந்த பள்ளி 50 ஆண்டுகளை தொடுகின்ற போது, கோல்டன் ஜூபிலியை தொடுகின்ற போது இந்த பகுதியில் உள்ள பள்ளிகளில் மிகச் சிறந்த பள்ளியாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அந்த கோல்டன் ஜூபிலி வருடம் வருகின்ற போது நம்பர் 1 பள்ளி என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गीतलीनाय गीताश्रयाय गीतवाद्यपटवे ध्येयचरिताय गायगवराय गन्धर्वप्रियकृपे गायकाधीनविग्रहाय गङ्गाजलप्रणयवते गौरीस्थनन्दनाय गौरीहृदयनन्दनाय गौरभानुसुताय गौरी गणेश्वराय गौरीप्रणयाय गौरीप्रवणाय गौरभावाय धीमहि गोसहस्राय गोवर्धनाय गोपगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि A beautiful and loveliest dance performance by our little baby stars to entertain us with their energetic steps. ஸ்மைல் ஆன் த ஃபேஸ் என்ற பாடலை பாடிக்கொண்டே சிரித்த முகத்துடனும் சிங்கார லயத்துடனும் ஆடிக்கொண்டு வரவேற்க வருகிறார்கள் எம் பள்ளியின் இளம் மொட்டுக்கள். Smile on your face with love in our hearts, with joy in
performance. Give them a huge round of applause. தம் பெற்றோர்களை தாமே வரவேற்போம் என்று நடனமாடி வரவேற்ற எம் பள்ளியின் மழலைகளுக்கு நன்றி. Hello and good evening to all. Thank you for having me here. First of all, I would like to thank Lakshmi ma'am and Dileep and uncle for inviting me here and giving me a chance to speak about Mr. Velusamy sir and his thoughts. I'm overwhelmed with joy being in front of these talented people. This is Nandana here, along with my grandpa K. Selvaraj, who is a very close friend of Mr. Velusamy sir. Before starting, I just want to let you guys know that you are in an amazing school filled with lots of opportunities and a wonderful platform where you can learn your ups and downs, get over your mistakes, showing off your hidden talents rather than having it hidden. And also, I want to mention that Mr. Velusamy sir and Tata used to have a lot of discussions about bringing an English medium school in Ambasamudram. It is a proud victory of Lakshmi ma'am and Velusamy sir for bringing Lakshmi Vidyalaya Niketan, the second English medium school in Ambasamudram, and still having their name proudly in golden letters. Apart from school, they run a successful top nursing home. Here, I also want to thank Lakshmi ma'am for serving everyone and also rocking in her own field. They proved that life will not be easy, but we have to be thankful for everything we have. And that is the secret behind the success. And here, I also want to thank Lakshmi ma'am for serving everyone and also rocking in her own field. They proved that life will not be easy, but we have to be thankful for everything we have, and that is the secret behind their success. In my life, I'm here, I also want to share few things that I realized in my life, but after a long time. Here it is. We will continue to suffer if we have an emotional reaction to everything that are said to us. If words can, the true power is sitting back and observing everything with logic. The true power is sitting back and observing everything with logic. If words can control you, that means everyone else can control you. So just breathe and allow stuffs to pass you if it is not needed for you. And anything that annoys you is teaching you patience. Anyone who abandons you is teaching you how to stand up on your own feet and just raising your standards indirectly. Anything that angers you is teaching you forgiveness and compassion. Anything that has power over you is teaching you how to take your power back. And anything you hate is teaching you unconditional love. Anything you fear of is teaching you courage to overcome your fear. And all these things are realized by people in old ages. But you guys are lucky because you are in this school where you learn everything so easily and quickly in this age so that you can face anything in the future. At last, I want to say that never ever dare to doubt about your worth and the beauty of your truth. Thank you. Close your eyes. Push up. Hey, open it slowly. Touch it. So many. Oh, sensor. Sensor. Hands up. Bigger bike. Saturday. Exercise shooting karate. All the masters. Education. Discipline. Self-control, courage, and secrecy. Hands down. Go. Keep it asking. Body punch. 1, 2, 3, 4, 5, 6. Upper punch. 1, 2, 3, 4, 5, 6. Down punch. 1, 2, 3, 4, 5, 6. Double punch. 1, 2, 3, 4, 5, 6. Triple punch. 1, 2, 3, 4, 5, 6. Yo. Keep
Balaji. But right now, Jordan Gapapa. I just wanna be 2, 3, I wanna 4, be alright. 5, 6. But right now, I just wanna be free. 3, I wanna be alright. 6. Down block. Don't they 1, say I'm a 2, failure? 3, 4, Do they know who I can be? 6. Inside They block. Circle. wanna 1, know who I am. 3. They just Open have to circle. wait 1, and see. But right now, 3, I just wanna be free. I wanna be all I can be. 1. Look at my Two, face in the mirror, and I wonder what I see. I'm just a traveler.